நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் தான் போயிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. சரி என்னடான்னு பார்க்கறது முன்னாடி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் வின் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் தான் அவனுக்கு வின் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதுக்கே அவனுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை போட்டு வெறுப்பு ஏற்றி விட்டானுங்க. ஸோ இதுக்கு செம்மையாக ரிவேஞ்ச் பண்ணி ஆகணும்ட்டு நான் செகண்ட் ரவுண்டில் பயங்கரமாக ஓடிட்டு இருந்தேன். என்னோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எல்லோ டிஷர்ட் கார் மேலே தான். ஸோ அவனை எப்போல்லாம் அடிக்கலான்னு போகக்குள்ள இவன் வேறு குறுக்கில் வந்துடுவான். ஸோ இவனையே அடிச்சு முடிச்சுட்டு நான் மெடிக்கெட் போடக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து அடிச்சு என்னை நாக் பண்ணி விட்டுருவான். அவன் வேற யாருமே இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ டிஷர்ட் கார் மட்டும்தான். கைஸ் என்னதான் என்ன இந்த ரவுண்டில் முடிச்சு விட்டுருந்தாலும் ஸோ எங்கள் டீம்மேட்லாம் பயங்கரமாக ஹெட்ஷாட் வச்சு இந்த ரவுண்டே முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஸோ பாருங்க இந்த ஒரு மேட்ச்லேயும் அந்த எல்லோ டிஷர்ட் மாட்டினா, ஆனால் எங்கள் டீம்மேட் எமௌண்ட் போடல. ஸோ இருந்தாலுமே நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் தான் அவனுக்கு எமௌண்ட் போடணுன்ட்டு இந்த மேட்ச் எல்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்பேன். இந்த ஒரு ரவுண்ட்லேயாச்சும் அந்த எல்லோ டிஷர்ட் காரனுக்கு எமௌண்ட் போட்டே ஆகணும்ட்டு போயிட்டு இருப்பேன். அப்படின்னு பார்த்தா தான் இந்த குறுக்கில் அவன் ஒருத்தன் வந்துடுவான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்த மாதிரி. ஸோ அவனை முடிச்சுட்டு மெடிக்கெட் போடலான்னு போவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்த அடிப்பான். அவன் வேற யாருமே இல்லை, அந்த எல்லோ டிஷர்ட் காரனா மட்டும்தான் இருப்பான். கைஸ் இந்த ரவுண்டும் என்னால் எமௌண்ட் போடவே முடியல. சரி இருந்தாலுமே எங்கள் டீம்மேட் இந்த ரவுண்ட் முடிச்சிருப்பானுங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயாச்சும் அவனுக்கு தனியாக எமௌண்ட் போட்டே ஆகணும்ட்டு நானும் செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ